அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். RL ஸ்கொயர் அண்டு S ஓம் கிராஸ் S ஓம் க்ளோசர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரெகுலரில் வருது, பட் நாட் நார்மல். ஆனால் நார்மலில் வரல. அதே மாதிரி R⁻J இருக்கு இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டோபாலஜியில் தான் எடுத்துக்கிறாங்க. அது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்லி ரெகுலரில் வருது. கம்ப்ளீட்லி ரெகுலருக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வருது. பட் மெயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டோபாலஜியில் எடுத்தால் வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்த ரிசல்ட் பாருங்கள். எ கனெக்டட் நார்மல் ஸ்பேஸ். ஒரு கனெக்டட் நார்மல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க. அது நார்மலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ரெகுலர் ஸ்பேஸாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனெக்டட் நார்மல் ஸ்பேஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. இந்த மோர் தென் ஒன் பாயிண்ட் வந்தாவே என்னன்னு சொல்லியிருந்தோம், அன்கவுண்டபிள்னு வரும்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே மீன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா இந்த நார்மலை வச்சு சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லைனா ரெகுலரை வச்சு சொல்லலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோர் தென் ஒன் பாயிண்ட்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அன்கவுண்டபிள். அதுலேயும் ஸ்பெஷலாக கனெக்டட்னு சொல்லிட்டாங்க. எவ்ரி லோக்கலி காம்பேக்ட் ஹாஸ்டாஃப் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி லோக்கலி காம்பேக்ட் ஹாஸ்டாஃப் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னாக்க அது கம்ப்ளீட்லி ரெகுலரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி உரிசோன் மெட்ரிசேஷன் தியரம். எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் ஏ கவுண்டபிள் பேசிஸ் இஸ் மெட்ரிசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் எல்லாமே ஒரு கவுண்டபிள் பேசிஸோடு இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அது எதில் வரும்னு சொல்லியிருக்காங்க, மெட்ரிசபிளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெகுலர் ஸ்பேஸ்னாவே மெட்ரிசபிளில் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மெயின் கீவேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டபிள் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து கீவேர்ட் மாதிரி வச்சுக்கணும். இம்பெட்டிங் தியரம். லெட் எக்ஸ் பி எ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் விச் ஒன் பாயிண்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் தட் F alpha belongs to J. இந்த F alphaன்றது indexed family of continuous function சொல்லியிருக்காங்க. அந்த F alphaவை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா X to R டிஃபைன் பண்ணி எடுத்திருக்காங்க. satisfying the requirement that for each x naught of x, இந்த xலேருந்து ஒரு x நாட்டுங்கிற வேல்யூ எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஈச் நெய்பர்ஹுட் u ஆஃப் எக்ஸ் நாட், இந்த எக்ஸ் நாட்லேருந்து யூங்கிற நெய்பர்ஹுட்டை எடுத்துக்கிறாங்க. தேர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆல்ஃபா, அங்கே ஒரு இண்டெக்ஸ் ஆல்ஃபான்ற வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் எஃப் ஆல்ஃபா வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் நாட்டில். அடுத்து பாருங்கள், வேனிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதாவது ஜீரோவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு யூவாக இருந்துச்சு அப்படின்னா. எக்ஸ் நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே வந்து ஜீரோ வரும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு யூவாக வேல்யூஸ் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஜீரோன்ற மாதிரி வந்துடுது எஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ. ஓகே, அதாவது எஃப் ஆல்ஃபாவுக்கு ரெண்டு வேல்யூ டிஃபைன் பண்ணி சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று வந்து ஜீரோ. சரிங்களா? அந்த பாசிட்டிவ் எப்போ அப்படின்னா எக்ஸ் நாட்டில் எடுக்கும்போது நம்ம எடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே டொமைன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எக்ஸ் நாட்டில் எடுக்கும்போது எஃப் ஆல்ஃபா பாசிட்டிவ். அதே வந்து அவுட் சைடு யூவை தாண்டி வெளில எடுத்தோம் அப்படின்னா, ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து யூவை தாண்டி வெளில எடுத்தோம் அப்படின்னா எஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஜீரோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் த ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் எக்ஸ் டு ஆர்ஜே, இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் மாதிரி டிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸ்லேருந்து ஆர்ஜேக்கு போகுது. டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸுங்கிற மாதிரி வந்துடும். ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜேன்னு வரும். இஸ் அண்ட் இம்பெட்டிங் ஆஃப் எக்ஸ் இன் ஆர்ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆர்ஜேயில் வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த எஃப்ன்றது என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இம்பெட்டிங் ஆஃப் எக்ஸ் இன் ஆர்ஜின்னு சொல்கிறாங்க. இஃப் எஃப் ஆல்ஃபா மேப்ஸ் எக்ஸ் இன்ட்டு 0,1 சொல்கிறாங்க. எஃப் ஆல்ஃபான்றது எதுக்கு மேப்பிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து 0,1. அப்போ டொமைன்றது எக்ஸாகவும் கோடொமைன் வந்து 0,1ஆகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஈச் ஆல்ஃபா, ஒவ்வொரு ஆல்ஃபாவுக்கும். தென் எஃப் இம்பெட்ஸ் இன் 0,1 பவரில் பார்த்தீங்கன்னா ஜேன்ற மாதிரி வந்துடும். ஏன்னா இங்கே வந்து 0,1 வச்சு தானே எடுத்திருக்காங்க, அதனால் இதை வச்சு இங்கே மீன் பண்ணி சொல்கிறாங்க. இது வந்து தனியாக ஒரு சென்டென்ஸ் மாதிரி பிரித்து பாருங்கள். ஓகே, பிரித்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் செப்பரேட்டாக வர்ற மாதிரி இருக்கும். எ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர். ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்லி ரெகுலர்னு சொல்கிறாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் ஹோமியோமார்பிக் டு எ சப்ஸ்பேஸ் ஆஃப் 0,1 பவர் ஜேன்ற மாதிரி இருக்குது. ஃபார் சம் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உள்ளது தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இதனால் தெரிஞ்சுக்கோங்க. எ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கம்ப்ளீட்லி ரெகுலர்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு பாருங்கள், இட் இஸ் ஹோமியோமார்பிக் டு எ சப்ஸ்பேஸ் ஆஃப், எதோட சப்ஸ்பேஸில் ஹோமியோமார்பிக்காக இருக்குன்னா இதோட சப்ஸ்பேஸில். ஓகே, யாருக்கு அப்படின்னு பாருங்கள், ஃபார் சம் ஜே, சில ஜே வேல்யூஸ் மட்டும்தான். சரிங்களா? எல்லாத்துக்கும் கிடையாது, ஃபார் ஆல் கிடையாது, ஃபார் சம் ஜேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், லெட் எக்ஸ் பி எ காம்பேக்ட் ஹாஸ்டாஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ் இஸ் மெட்ரிசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது காம்பேக்ட் அந்த ஹாஸ்டாஃப் ஸ்பேஸில் இருக்குது. தென் எக்ஸ் இஸ் மெட்ரிசபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்
எக்ஸ் எஸ் ஏ கவுண்டபிள் பேசிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மெட்ரிசபிள்னு வந்துச்சுன்னா கீவேர்டு என்னன்னு சொல்லியிருந்தோம், கவுண்டபிள் பேசிஸ்ன்ற மாதிரி வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அந்த உரிசோன் மெட்ரிசேஷன் தியரம்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் உள்ள அதே கான்செப்ட் மாதிரியே தான் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டபிள் பேசிஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெகுலர் ஸ்பேஸை வந்து மெட்ரிசபிள்னு சொல்லலாம். எக்ஸ் பி ஏ காம்பேக்ட் ஹார்ஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் த யூனியன் ஆஃப் தி க்ளோஸ்டு சப்ஸ்பேசஸ் x1 அண்ட் x2ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது x1 x2ங்கிற 2 சப்ஸ்பேசஸ் இருக்குது. அதில் உள்ள க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை யூனியன் பண்ணுறாங்க. அதை யூனியன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் x1 அண்டு x2 ஆர் மெட்ரிசபிள், அந்த x1 x2 என்னவாக இருக்குன்னா மெட்ரிசபிளாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸும் என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, மெட்ரிசபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த x1 x2வில் உள்ள அந்த க்ளோஸ்டு சப்ஸ்பேசஸ் எல்லாத்தையும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் பண்ணுறாங்க. சரிங்களா, யூனியன் பண்ணும்போது அந்த எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது எக்ஸு கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ x1 x2 என்ன கேரக்டரில் வருதோ அதே தான் அந்த எக்ஸுங்கிற வேல்யூஸ்க்கும் கேரக்டர் வரும். ஓகே, அப்போ எக்ஸுங்கிறதும் மெட்ரிசபிள் அப்படின்ற மாதிரி தான் வரும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். A space X is completely regular if and only if it is homeomorphic to a subspace of. இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு பாயிண்ட்டை பார்த்துருந்தோம், இந்த ரிசல்ட்லேயே பார்த்தோம். ஓகேங்களா, என்ன வரும்னு பாருங்கள். இந்த மாதிரி 0,1 பவரில் பார்த்தீங்கன்னா ஜேன்ற மாதிரி வந்திருக்கும். ஃபார் சம் ஜேன்னு வந்திருக்கணும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ஜேன் இருக்குது. அப்போ சம் ஜேன்றது எதில் இருக்குன்னா இதுதான், இதெல்லாம் டைரக்ட் கொஷின் தான். சரிங்களா, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் செட்டை வந்து மீன் பண்ணவே இல்லை, ஜேன்ற மாதிரி மீன் பண்ணல. இதுலேயும் பாருங்கள் ஓப்பனில் இருக்குது, ஸோ ஜேங்கிறத மீன் பண்ணல. அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுவும் கரெக்ட் கிடையாது. ஃபார் சம் ஜேக்கு தான் வந்து இது ட்ரூன்ற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். லோக்கலி மெட்ரிசபிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். எ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் லோக்கலி மெட்ரிசபிள். ஒரு ஸ்பேஸ் எக்ஸை தான் லோக்கலி மெட்ரிசபிள்னு சொல்கிறாங்க. இஃப் ஈச் பாயிண்ட் எக்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஹேஸ் ஏ நெய்பர்ஹுட், அதாவது ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மெட்ரிசபிள். அந்த நெய்பர்ஹுட் வந்து என்னவாக இருக்கும்னா மெட்ரிசபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பாருங்கள், இன் தி சப்ஸ்பேஸ் டோபாலஜியில். சரிங்களா, சப்ஸ்பேஸ் டோபாலஜிலேருந்து எடுத்துக்கிறாங்க. அந்த எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நெய்பர்ஹுட்டுமே என்னவாக இருக்கும்னா மெட்ரிசபிளாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னாக்க அந்த எக்ஸுங்கிற அந்த ஸ்பேஸ் என்னன்னு சொல்லலாம், லோக்கலி மெட்ரிசபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த ரிசல்ட் பாருங்கள். எ காம்பேக்ட் ஹார்ஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் இஸ் மெட்ரிசபிள். எப்போ அப்படின்னா லோக்கலி மெட்ரிசபிளாக இருக்கணும். அந்த காம்பேக்ட் ஹார்ஸ்ட்ராஃப் ஸ்பேஸ் வந்து லோக்கலி மெட்ரிசபிளாக இருந்துச்சு அப்படின்னா மெட்ரிசபிள்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைனாக்க மெட்ரிசபிளாக இருந்துச்சுன்னா லோக்கலி மெட்ரிசபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லிட்டாங்க, கான்வர்ஸும் இங்கே ட்ரூன்னு தான் அர்த்தம். அடுத்தது பாருங்கள். எ ரெகுலர் லின்லாஃப் ஸ்பேஸ் இஸ் மெட்ரிசபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் லோக்கலி மெட்ரிசபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெட்ரிசபிளாக இருந்தால் லோக்கலி மெட்ரிசபிள் வரும், அப்படி இல்லைனா லோக்கலி மெட்ரிசபிளாக இருந்தால் மெட்ரிசபிள் வரும். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து ப்ரூஃப் எடுத்துக்க முடியும், ஏன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி டைட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம் அப்படின்றது பாருங்கள், எதுவுமே இம்பார்ட்டன்ட் தியரம். லெட் எக்ஸ் பி ஏ நார்மல் ஸ்பேஸ், ஏ பி ஏ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது நார்மல் ஸ்பேஸ், ஏங்கிறது பாருங்கள் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் எனி கண்டினியூஸ் மேப் ஆஃப் ஏ இன்டு தி க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி கண்டினியூஸ் மேப் ஆஃப் ஏ இன்டு தி க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏ கமா பிங்கிறது ஆர்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. மேபி எக்ஸ்டெண்டட் டு ஏ கண்டினியூஸ் மேப் ஆஃப் ஆல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா பிக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஏங்கிறது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் தான். சரிங்களா, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஏ மட்டும் எடுக்காமல் இங்கே வந்து ஏன்னு சொல்லியிருந்தாங்களா, ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் மேப் சொல்லிடுறாங்க. சரிங்களா, இது வரைக்கும் மேபி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சென்டென்ஸாக கொண்டு வராங்க. யாரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஏ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, எக்ஸ்டெண்டட் டு ஏ கண்டினியூஸ் மேப் ஆஃப் ஆல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எக்ஸில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஏயை விட அதிகமான எலமெண்ட்ஸை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் டு ஏ கண்டினியூஸ் மேப் ஆஃப் ஆல் ஆஃப் எக்ஸ் இன்டு ஏ கமா பி தான். இங்கே எப்படி ஏ கமா பி எடுத்தாங்களோ அதே ஏ கமா பி. அப்போ இந்த கோடொமைன்கிறது சேம் தான். சரிங்களா, அந்த டொமைன் மட்டும் என்னென்னா ஃபஸ்ட்டு சப்செட்டாக எடுத்துக்கிறாங்க, அப்புறம் மொத்தமாக அந்த எக்ஸில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க, ஆல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, any continuous map of A into R may be extended to a continuous map of all of x into R அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா A, Bன்னு சொல்லியிருந்தாங்களா, all of x எடுத்து A, B சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா all of x எடுத்துக்கிறாங்க, into ரியலையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுவும் எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வந்துடுது, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரிமார்க் பாருங்கள். டைட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம் கிவ்ஸ் ஒரிசோன் லெமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து இதை நம்ம ஈஸியாக ப்ரூஃப் கொண்டு வர முடியும்னு அர்த்தம்.
அடுத்து இந்த டிச்னாஃப் தியரம் அப்படின்னா பாருங்கள், அண்ட் ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜியில். இந்த தியரத்தோட நேம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. மொத்தமாக அப்படியே சென்டென்ஸை மெமரியில் ஏற்றாதீங்க. ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ், அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, காம்பேக்டாக இருக்கும். எடுத்துக்கிறது பாருங்கள், காம்பேக்ட் ஸ்பேஸில் தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணுறாங்க. கிடைக்கிறது என்ன தான் கிடைக்குதுன்னா காம்பேக்ட் தான் கிடைக்குது. ஆனால் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டோபாலஜி. இந்த ப்ராடக்ட்டை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுக்கும் லிங்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது ரெண்டுக்கும் கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து டிச்னாஃப் தியரம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், பாலிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. லெட் எக்ஸ் பி த க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1. அதே மாதிரி எஃப், கேபிட்டல் எஃப் டிஃபைன் பண்ணி எடுக்கிறாங்க. பி த சப்ஸ்பேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எஃப்ங்கிறத டேரெக்டாக சப்ஸ்பேஸ் 0,1ன்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அண்ட் எஃப் பி த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எஃப், எஃப்பில் தான் இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. f of x equal to sin of 1/x அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹியர் த அசம்ஷன்ஸ் ஆஃப் தி டைட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம், அந்த டைட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரத்தில் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதில் அசம்ஷன் எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த f of xக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்றத இங்கே வெரிஃபை பண்ணணும். இப்போ ஏ பாருங்கள், ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த தியரத்தோட எல்லா ரூலுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் இஸ் நார்மல் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுங்கிறது வந்து நார்மல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நார்மலுங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதில் பாருங்கள் எக்ஸுங்கிறது என்னவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக நார்மலாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸுங்கிறது நார்மலாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸுங்கிறது நாட் சாட்டிஸ்ஃபைடு, அதாவது நார்மலில் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ராங். ஓகே, அடுத்து எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எஃப் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டினியூஸும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நமக்கு இங்கே கண்டினியூஸ் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கோம். எனி கண்டினியூஸ் மேப்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ கண்டினியூஸுங்கிறது கண்டிப்பாக வரணும். ஆனால் இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க, வரலன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் நாட்டு தான் சொல்லியிருக்காங்க, இங்கேயும் நாட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் ராங்னு அர்த்தம். அடுத்து எஃப் இஸ் க்ளோஸ்ட் அஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சப்ஸ்பேஸ் யார் எடுத்துக்கிறோன்னு பாருங்கள், ஏங்கிறத தான் ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக எடுத்துக்கிறோம் எக்ஸில். சரிங்களா, அப்போ ஏங்கிறது ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக இருக்கும் எக்ஸில். அப்போ இங்கே எஃப்ன்றது எப்படி இருக்கணும்னா க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். சரிங்களா, எஃப் இஸ் ஏ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேபிட்டல் எஃப்ங்கிறது சப்ஸ்பேஸாக எடுத்திருக்கோம். அது எப்படி வருதுன்னு பாருங்கள், ஓப்பன் இன்டர்வல் 0,1ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் அவங்க எஃப் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, எஃப் இஸ் க்ளோஸ் அஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இது க்ளோஸில் சொல்ல முடியாது, ஒன் சைடு ஓப்பனாக இருக்குது. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏ பார்த்தீங்கன்னா ஆர் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதிலே லாக் ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலி டைட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரத்தை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதுன்னு சொல்லணும் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த எஃப்ங்கிற சப்ஸ்பேஸ் என்னவாக தான் இருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணும். ஆனால் இங்கே க்ளோஸ்டாக இல்லை. சரிங்களா, ஸோ அந்த பிரச்சனைனால இந்த ஏங்கிறதும் கரெக்ட் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, எஃப் இஸ் க்ளோஸ்டு அஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, அதாவது எஃப்ன்றது க்ளோஸ்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது என்னென்னா இந்த ஓப்பனில் இருக்கிறது தான். ஸோ இந்த ஓப்பனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.